வணக்கம் வியூவர்ஸ். பொதுவாக நம்மளுக்கு ஹேரில் வரக்கூடிய பிரச்சனைகள் 3 தான். அதில் என்னென்னா பொடுகு பிரச்சனை, முடி உதிர்தல், இளநரை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இளநரையை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த டாபிக் அப்படின்னா, முன்னெல்லாம் ஒரு 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முடி வந்து வெள்ளையாகிறது இருந்தது. இப்போ ஸ்கூல் போகிற பசங்க கிட்ட கூட இந்த இளநரைன்ற பிரச்சனை நிறையவே இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட இதுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம், என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளினிக் வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், இப்போ இளநரை வந்தவங்க அதை எப்படி வந்து தடுக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதே போல் இயற்கையாக ஒரு ஹேர் டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அந்த இளநரை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இளநரை வர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 2 ரீசன் தான். ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பித்த குற்றம் அதிகமாகிறது. அதாவது நம்ம பாடி ஹீட்டுன்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிகமாச்சுன்னா இந்த இளநரை சீக்கிரமாகவே வரும். அடுத்து வந்து சத்து குறைபாடு. இப்போ நிறைய வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் சத்து வந்து இருக்கா அப்படின்றது நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. அதனால் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம போகிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே இந்த பித்த நரை வந்து வருது. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, அயன் சத்து, காப்பர் சத்து, மெலனின் சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நம்ம இந்த முடிக்கு வந்து தேவை. ஃபஸ்ட்டு இந்த பித்தத்தை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு பித்த குற்றம் பாதிக்குது, அதாவது பாடி எப்போவுமே ஹீட்டாகவே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நம்மளுக்கு பாதிக்கிறது வந்து நம்ம கல்லீரலும் கிட்னியும் தான். இது பாதிக்கிறதுனால நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் வெளியில் போகாமல் அப்படியே தங்குது. இந்த கழிவுகள் தங்குறதுனால நமக்கு முடிக்கு தேவையான விட்டமின் வந்து குறைய ஆரம்பிக்குது. சீக்கிரமாகவே இந்த இளநரை வந்து வர ஆரம்பிக்குது. இதை தான் வந்து பித்த குற்றத்தினால வர இளநரைன்னு சொல்கிறோம். இந்த பித்த நீர் வந்து அதிகமாக தேங்க நமக்கு வந்து இந்த இளநரை பிரச்சனை சீக்கிரமாகவே வந்துடுது. அப்போ நம்ம பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க இந்த ஹீட்டை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை உணவுக்கு தேவையான குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க இந்த பித்தத்தை குறைக்கக்கூடிய கிழாநெல்லி, கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பித்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த தேவையில்லாத உணவுகள், அதாவது எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளாக இருக்கட்டும், இல்லை அதிகமான காரமான உணவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக்கரி ஐட்டம், மைதாவில் சம்மதிச்ச இந்த பப்ஸ் ஐட்டம், எண்ணெயில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்புக்கு தேவையான தண்ணி குடிக்கலனாலும் இந்த பித்தம் வந்து அதிகமாகும். அப்போ நீங்கள் உடம்புக்கு தேவையான தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். சில பேர் வந்து இந்த ஹேர் ஆயில்ன்றது யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்போ தலையில் வந்து எண்ணெய் வைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பாடி ஹீட் அதிகமாகும். இந்த மாதிரி ஹீட் அதிகமாகிறதுனால அவங்களுக்கு இந்த இளநரை பிரச்சனை சீக்கிரமாகவே வரும். அடுத்து வந்து சத்து குறைபாடு. இந்த சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த இளநரை பிரச்சனை வருதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு என்னென்ன சத்துக்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த அயன் சத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா முடிக்கு தேவையே இந்த அயன் சத்து தான். அயன் சத்து கம்மியாகும் போது நமக்கு இந்த இளநரை பிரச்சனை வரும். இப்போ நம்ம விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த அயன் சத்து கம்மியாகும். மெலனின் சத்து குறைஞ்சாலும் இந்த அயன் சத்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த அயன் சத்து உள்ள மூலிகைகள் என்ன, உணவுகள் என்ன, அதே போல் இந்த இளநரை வராமல் தடுக்க உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை இந்த கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணின்றது நமக்கு முடிக்கு தேவைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து கரிசலாங்கண்ணி சாறை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை முடி தைலமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த இளநரையை வந்து தடுக்கலாம். அதே போல் இந்த கரிசலாங்கண்ணியை உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம கல்லீரலை இதை வந்து பலப்படுத்தும். கல்லீரலை பலப்படுத்துகிற உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலேயே இந்த முடியை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும், தோலை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா இந்த பித்த நீரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கல்லீரலை பலப்படுத்தினாலே போதும். அப்போ இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம இந்த பித்த நீரை வராமல் தடுக்கலாம். அதே போல் இதை நீங்கள் வந்து கரிசாலை கற்பமாக வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நம்ம கற்ப மூலிகைகள்னு வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது. இதை நம்ம இளநரை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கற்ப மூலிகைகள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால இந்த இளநரை வராமல் தடுக்கலாம். இந்த கரிசாலை கற்பம் சூரணமாகவும் கிடைக்கும், மாத்திரையாகவும் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு சித்த மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இளநரை வந்து வராமல் தடுக்கலாம். அடுத்து வந்து வெந்தயக்கீரை. கீரைகளில் பொதுவாகவே வந்து எல்லாத்துலேயுமே நம்ம அயன் சத்து இருக்குன்றது தெரியும். குறிப்பாக இந்த வெந்தயக்கீரையில் அதிக அளவு அயன் சத்து இருக்குது. இந்த கீரைகளில் வாரத்தில் ஒரு நாள் வந்து வெந்தயக்கீரை இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து வந்து பசலைக்கீரை, இந்த மாதிரி முளைக்கீரை, மணத்தக்காளி கீரை,
முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு கீரை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இளநரை பிரச்சனை வராமல் தடுக்கலாம். இந்த கீரைகள் எல்லாமே நம்ம கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அடுத்து செகண்ட் வந்து திரிபலா சூர்ணம். திரிபலா சூர்ணம் நம்ம மோஷன் போகிறதுக்கு தான் அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த திரிபலா சூர்ணத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்தது தான் இந்த திரிபலா சூர்ணம். இது வந்து நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த திரிபலா சூர்ணத்தை வாங்கி காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். இது எடுத்ததுனால நம்ம கல்லீரல் பலம் பெறும். அதே போல் இந்த இளநரை வராமல் தடுக்கலாம். நம்ம இந்த நரை, திரை, மூப்பு, பிணி இது வந்து நீக்கிற தன்மை இந்த திரிபலா சூர்ணத்துக்கு இருக்குது. அதனால் இந்த இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்பு வந்து பலவீனமாக இருக்கிறவங்க, இந்த கல்லீரல் பலம் பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த திரிபலா சூர்ணத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டியும் கிடைக்கும், இளநரையும் வராமல் தடுத்துக்கலாம். இந்த திரிபலம் வந்து காயக்கல்பமாகவே கிடைக்குது. அதாவது திரிபலா கற்ப மாத்திரை, திரிபலா கற்ப சூர்ணம் இது நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. இதே நீங்கள் வாங்கி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வர்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும். இளநரை இருக்கிறவங்க இந்த கற்ப மாத்திரை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த இளநரையை வந்து வராமல் தடுக்கலாம். வந்தவங்களும் நம்ம வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து தேர்டு வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. இந்த விட்டமின் சி சத்து நம்ம ஸ்கின்னுக்கும் தேவை, இம்யூனிட்டிக்கும் தேவை, ஏருக்கும் தேவை. விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி கொடுத்து இந்த ஏர் ஃபாலிக்கல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெளியில் கிடைக்கிற அந்த நெல்லிக்காய் தேனூரல் வாங்காமல் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணலாம். இந்த நெல்லிக்காய் வாங்கி நீங்களே பியூர் ஹனியாக வாங்கி அதை ஊற வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய், இந்த பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அதை வந்து நீங்கள் தேனில் ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய கிடைக்கும். இளநரை இருக்கிறவங்க முக்கியமாக இது எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக இந்த கல்லீரல் பலப்படுத்துறதுல கீழா நெல்லின்றது ரொம்ப முக்கியம். கீழா நெல்லி வந்து நமக்கு பவுடராகவே கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கி ரெகுலராக ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுனால உடம்புக்கு தேவையான இந்த அயன் சத்தும் கிடைக்கும். அதே போல் இந்த பாதத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக இந்த கீழா நெல்லி தைலத்தை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும், முடிக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம சிலருக்கு வந்து தலைமுடி வந்து ட்ரை ஆகிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரை ஆகிறதுனால இந்த இளநரையும் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீழா நெல்லி தைலத்தை வாங்கி ரெகுலராக காலில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இளநரையை வந்து நம்ம தடுக்க முடியும். அடுத்து வந்து கறிவேப்பிலையும் வந்து நமக்கு அயன் சத்து நிறைய இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே நீங்கள் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேனில் கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். இது வந்து கொண்டைக்கடலை. இந்த கருப்பு கொண்டைக்கடலையில் அயன் சத்து நிறைய இருக்குது. இது நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இந்த பயிர் வகைகளில் நீங்கள் முளை கட்டி சாப்பிட்றதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். இந்த இளநரை வரக்கிறவங்க நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால இந்த இளநரை வந்து தடுக்கலாம். இந்த உணவுகள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயிலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரிசாலை தைலமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரிசாலை மடக்கு தைலமாகவும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதே நீங்கள் வாங்கி ரெகுலராக கோகனட் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடிக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த இளநரையை வராமல் தடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் டை வந்து நிறைய யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வெளியில் வந்து ஏதாவது ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றா யூஸ் பண்ணுங்கள், மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து கிடைக்காம போயிட்டு ஹேர் ஃபாலிக்கல் வந்து வீக் ஆகி அதனாலேயும் வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாகும். சிலருக்கு இளநரை அதிகமாகும். சிலருக்கு வந்து இந்த ஹேர் டை வந்து ஒத்துக்காமல் சிலருக்கு வந்து அலர்ஜி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், முகம் வீங்குற பிரச்சனை வரும். இந்த மாதிரி நிறைய வந்து சிம்டம்ஸ் வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதனால் ஏதாவது ஒரு ஹேர் டை உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஹேர் டை வந்து வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேறு பிரச்சனைகள் வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன அந்த ஹோம் ரெமெடி அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு திரிபலா சூர்ணம் ஒரு 50 கிராம், அவுரி பொடி இது இண்டிகோன்னு சொல்லுவோம், அவுரி பொடி ஒரு 50 கிராம், மருதாணி ஒரு 50 கிராம், இது மூணுத்தையும் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் ஓடுன்னு சொல்லுவோம், சிரட்டைன்னு சொல்லுவோம், இதை வந்து சுட்டு கறியாக்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஃபைன் பவுடர் ஆக்கி அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான போது எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் தலையை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம முடிக்கு தேவையான அந்த கருப்பு நிறம் வந்து கிடைக்கும். இது ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையோ யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த டையும் தேவைப்படாது. இந்த ஹெர்பல் ஹேர் டையே வந்து போதும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் டை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.